நம்ம பிசியில் எஃபிஎஸை பார்க்குற மாதிரி மொபைல்லையும் எஃபிஎஸை பார்க்க முடியுமா முடியாதா? இதுக்கான பதில் எஸ், கண்டிப்பாக முடியும். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஆப்பையும் நம்ம இன்ஸ்டால் பண்ணாமலேயே நம்ம செட்டிங்ஸில் ஒரு செட்டிங்ஸை மட்டும் ஆன் பண்ணால் மட்டும் போதும், நம்ம எல்லாத்தையுமே இதிலேருந்து பார்த்துக்க முடியும். சரி, அந்த செட்டிங்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி என் மொபைலில் எவ்வளோ எஃபிஎஸ் கிடைக்குதுங்கிறத முதல்ல நம்ம பார்த்துடலாம். ஏன்னா நீங்கள் சொல்லிட்டா உடனே போயிடுவீங்கல்ல, அதனால தான். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், பச்சை கலரில் என் மொபைலுக்கு 60 எஃபிஎஸ் வரைக்கும் கிடைக்கிது. இது மட்டும் இல்லாமல் கீழே இன்னும் நிறைய கொடுத்து வச்சுருக்காங்க. வாங்க அதை ஒன்று ஒன்றா பார்க்கலாம். இதில் மஞ்சள் கலரில் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸ் வந்து டிஸ்பிளேவோட ரெசல்யூஷனையும், செகண்ட் பாக்ஸ் வந்து டிஸ்பிளேவோட ரெஃப்ரெஷ் ரேட்டையும் கொடுக்குது. 2 ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதில் ஃபர்ஸ்ட் பாக்ஸில் இருக்கிற டெம்பரேச்சர் தான் வந்துட்டு நம்மளுடைய சிபியு அண்ட் ஜிபியு டெம்பரேச்சர். அதுக்கப்புறம் பக்கத்தில் இன்னொரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் ரேம் யூசேஜ். என்னோட மொபைலில் கிட்டத்தட்ட 650 எம்பி வரைக்கும் ரேம் யூஸ் பண்ணிக்குது. உங்கள் மொபைலில் எவ்வளோக்கு யூஸ் பண்ணிக்குதுங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க செட்டிங்ஸ்குள்ளே போயிடுவோம். ஸோ உங்கள் மொபைலில் இதேமாரி நீங்கள் பார்க்கணுன்னா இதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு டெவலப்பர் ஆப்ஷனை வந்துட்டு எனபிள் பண்ணணும். என்னோட மொபைலில் டெவலப்பர் ஆப்ஷன் எங்கே இருக்குன்னு பார்த்தோன்னா, செட்டிங்ஸில் அபவுட் ஃபோனில் MIUI வெர்ஷன் ஒன்று இருக்குது. அதை வந்துட்டு 7 முறை கிளிக் பண்ணோன்னா டெவலப்பர் ஆப்ஷன் எனபிள் ஆகிடும். அதுக்கப்புறம் எங்கேயாச்சும் தேடி பிடிச்சி பார்த்தீங்கன்னா அதே செட்டிங்ஸில் வந்துட்டு அடிஷ்னல் செட்டிங்ஸ்னு இருக்கும். அந்த அடிஷ்னல் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னா நம்ம ஆல்ரெடி எனபிள் பண்ணி வச்சிருந்த டெவலப்பர் ஆப்ஷன் இங்கே வந்து இருக்கும். இந்த டெவலப்பர் ஆப்ஷன் உள்ளாட்ட போயிட்டு கீழே கடைசியில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா மானிட்டரிங்னு இருக்கும். அந்த மானிட்டரிங்குள்ள பவர் மானிட்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை டச் பண்ணி அதுக்குள்ளே போயிட்டீங்கன்னா ஃப்ரேம் ரேட் மானிட்டர் டூல்னு இருக்கும். அதில் வந்துட்டு ஸ்டார்ட் கொடுத்துட்டோன்னா போதும். இதுக்கு மேலே நீங்களும் உங்கள் மொபைலில் எஃபிஎஸ், சிபியு டெம்பரேச்சர்னு எல்லாத்தையும் பார்க்கலாம். சரி, அவ்வளோதான். இந்த வீடியோ நான் இதோடு முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி நிறைய டெக் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போகிறேன்.